ஓகே. நம்ம கச்சேரி நிகழ்ச்சியில இசைஞானி இளையராஜா இசையமைத்த பாடல்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல இப்ப நெக்ஸ்டா பாட வராங்க ரேவதி. சத்ரியன்ற படத்துல இருந்து மாலையில் யாரோ மனதோடு பேச அப்படின்ற பாடலை பாட போறாங்க. பார்க்கலாம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் ரேவதிங்க சார். நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். ஆனா இப்ப தலாஸ்பேட்டையில இருக்கேன். தலாஸ்பேட்டையில இருக்கீங்க? ஆமா. என்ன பாட்டெல்லாம் நல்லா பரிச்சயம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாட்டு பாட போறீங்க இன்னைக்கு? சத்ரியன் படத்துல இருந்து மாலையில் யாரோ. கண்டிப்பா பாடுங்க. மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடி மெதுவாக வீச, தேகம் பூக்கவேவோ மோகம் வந்ததோ, மோகம் வந்ததும் ஓ மௌனம் வந்ததோ, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற, வரட்டும் வாசல் தேடி இன்று காவல் மீற, வளையல் ஓசிராகமாக இசைத்தேன் வாழ்த்து பாடலை, ஒரு நாள் வண்ண மாலை சூட வளர்த்தேன் ஆசை காதலை, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, கடைமேல் நானும் காற்று வாங்கி விண்ணை பார்க்க, கடல் மீன் கூட்டம் ஓடி வந்து கண்ணை பார்க்க, அடடா நானும் மீனை போல கடலில் பாயக்கூடுமோ, அலைகள் வெள்ளியாடை போல உடலின் மீது ஆடுமோ, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் பூக்கவே ஓ மோகம் வந்ததோ, மோகம் வந்ததும் ஓ மௌனம் வந்ததோ, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது. ராஜா ராஜாதி ராஜனிந்தர் ராஜா. குட். நீங்கள் உங்களோட வாய்ஸ் ஒரிஜினல் வாய்ஸ் இதுவா இல்லை நீங்கள் மாடுலேஷன் பண்ணி பாடுறீங்களா? ஏதோ ஃபால்ஸ் வாய்ஸில் பாடுற மாதிரி இருக்குது. இல்லை, இட்ஸ் மை வாய்ஸ் தான். இதுதான் உங்கள் ஒரிஜினல் வாய்ஸுங்களா? ஓகே. பிட்ச். வேறு ஏதாவது சாங் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நான் ரியலைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வாய்ஸ் இதுவா இல்லை நீங்கள் மாடுலேஷன் பண்ணி பாடுறீங்களான்னு சொல்லிட்டு. ஓ
வேறு ஏதாவது ஒரு 2 லைன். எனி சாங், இளையராஜா சாங்குன்னு இல்லை, எனி சாங். ஓகே. பாடு நிலாவே. ஓகே 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 குட். உங்கள் வாய்ஸ் அப்படி தான் இருக்குது. அதாவது நாங்கள் கேட்கும்போது ஏதோ மாடுலேஷன் பண்ணி ஃபால்ஸ் வாய்ஸில் பாடுற மாதிரி இருக்குது. அதாவது அந்த வாய்ஸை மீன் பண்ணின்னு பாடுற மாதிரி இருக்குது. சரி ஓகே. நடுவில் வந்து தாளம் கவனிக்கணும் கரெக்டான, அதாவது டெம்போன்னு சொல்லி இப்போ நீங்கள் ஆர்கெஸ்ட்ரேஷனோடு நீங்கள் பாடும்போது உங்களுக்கு நிறைய டிஃபர் ஆகும். மியூசிக் தனியாக போகும், உங்கள் வாய்ஸ் தனியாக போகும். அதாவது உங்களோட சாங் தனியாக வந்து தனி ட்ராக்கில் இருக்கும். ஸோ அதனால் டெம்போன்றது ரொம்ப முக்கியம் ஒரு சாங்கும். அதை கவனிச்சு பாடணும். ஆர்கெஸ்ட்ரா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம தாளம் எல்லாம் பாட முடியாது. தாளம் வந்து எல்லா சாங்க்கும் ஆர்கெஸ்ட்ரா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம கரெக்டாக டெம்போவோட அதுக்கு என்ன அவங்க டைமிங் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமிங் தான் நான் பாடணும். ஓகேங்களா? நன்றிம்மா. ஓகே ரேவதி, அப்புறம் நீங்கள் என்ன அந்த வாய்ஸ் ட்ரெயின் ஆயிடுச்சா? அது அது கொஞ்சம் கோல்டாக இருந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாட முடியல. அந்த ஃபீல் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செலெக்ஷனில் நல்லா அந்த டெப்த்து இப்போ இல்லை. புரியுது எங்களுக்கு. அதான் உங்கள் வாய்ஸ் இதனால சொல்கிறாங்க. அது மேலே பாடும்போது அது போல் வந்து நீங்கள் வந்து நெஞ்சமே பாட்டு எழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே ஃபினிஷ் பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும். அதில் கொஞ்சம் நல்லா கரெக்ஷன் வரும். நல்லா பாடுறவங்க உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கும். அதுதான் சரி. நான் உங்களுக்கு அந்த சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குரலை கண்டிப்பாக நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஓகே, தேங்க்யூ. ஏன்னா இல்லைன்னா கண்டிப்பாக ஏன்னா நம்ம பாடுறவங்க எப்போதுமே வந்து ரொம்ப பத்திரமா இருக்கணும். வாய்ஸ் கொஞ்சம் இதாக இருந்தாலும் சின்ன சின்ன நம்ம வாய்ஸில் இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து உடனே காமிச்சு கொடுத்துரும். அதனால் நல்லா பார்த்துங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். ராஜா ராஜாதி ராஜனிந்த ராஜா.